ஹாய்ங்க. இன்னைக்கு கால் லஞ்ச் பார்த்தீங்கன்னா எந்த அவுல் சமைக்கிறது, ராகி அவுல் சமைக்கிறதா சோள அவுல் சமைக்கிறதான்னு ஒரே கன்ஃபியூஷனுங்க. சரி கடைசி சோளம் அவுல்லே சமைக்கலான்னு சொல்லிங்க அதை எட்டு வந்து வச்சுருந்தேன். ரொம்ப ஈஸிங்க. சோளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, விட்டமின் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் அதிகமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லதுங்க. சிறுதானியாவும் சாதாரண மாதிரியே சட்டுப்பட்டு சமைச்சிடலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கப் பார்த்தீங்கன்னா வெள்ளை சோள அவுல் எடுத்துருக்கேன். ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டுங்க தண்ணி வடித்து வச்சுக்கோங்க. இருக்கட்டுங்க, அப்படியே 7-8 நிமிஷம் அப்படியே இருந்தோம்னா நல்லா சாஃப்டாகிருங்க. இந்த அளவுக்குங்க. இப்போ அவள் தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க, கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அதோடைய கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் செவந்த பிறகு கொஞ்சம் தேவையான முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் வேணுன்னா கொஞ்சம் வேர்கடலையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகா காரத்து மாதிரி போட்டுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா குழந்தைய சாப்பிட்றக்கோசரம் இன்றைக்கி பெருசு பெருசாக வெட்டி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கை நிறைய வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கின பிறகுங்க நம்ம தேவையான காய்கறி சேர்த்திக்கலாங்க. இன்னைக்கு கேரட் மட்டும் இருந்துச்சுன்னு கேரட் மட்டும் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் என்ன இருந்தாலும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த காய்கறியில் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு அந்த அவளையும் எடுத்து போட்டுங்க. ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சாறு விட்டுங்க. கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான சோள அவல் தயாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ மூலம் பயணம் தரும். நன்றி.